ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மிகப்பெரிய டேங்க்குக்கு ஆல்கே ஈட்டர் ஃபிஷ்ஷஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து சில பேர் பாண்ட் செட்டப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஆல்கேஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பெரிய ஆல்கே ஈட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணணுன்னு விரும்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பிளான்டர் டேங்க் செட் பண்ணுவாங்க, இல்லாட்டி பெரிய செமி பிளான்டர் டேங்க் செட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆல்கே ஈட்டிங் ஃபிஷ்ஷஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு ஒரு சிமெண்ட் டேங்க் வச்சுருக்காரு. ஸோ அதில் பிளான்ஸ் வச்சுருக்காரு போல். அந்த டேங்க்கில் கூட இதில் இருக்க சில மீன்களை விடலாம். அண்ட் கைஸ், இந்த ஆல்கேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது ஏன்னா நீங்கள் வந்து பெரிய டேங்க் வச்சுருக்கும் போது அதில் பெரிய மீன்கள் தான் விடுவீங்க. ஸோ இந்த சின்ன ஆல்கேட்டர்ஸ்லாம் நம்ம அதுங்க கூட விட்டோன்னா அந்த பெரிய மீன்கள் வந்து இந்த சின்ன ஆல்கேட்டர்ஸை சாப்பிட்றோம். ஸோ அதனால் இந்த ஆல்கேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மீன்களால் சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ஆல்கேட்டர்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவது இடத்துல இருக்கிறது ஃப்ளையிங் ஃபாக்ஸ். ஸோ கைஸ், ஃப்ளையிங் ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்கே ஈட்டிங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆல்கே ஈட்டிங் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலிங் பிஹேவியர் உள்ள ஒரு ஆல்கே ஈட்டிங் ஃபிஷ்ஷு. ஸோ இதை நீங்கள் வந்து குரூப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குரூப்பாக போய் தான் அந்த இடத்துல இருக்க ஆல்கேஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி சாப்பிடுவாங்க. 1-2 வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய குரூப்பாக வைங்க. ஸோ மினிமம் 6 to 8. ஸோ கைஸ், இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 12 சென்டிமீட்டர் வரைக்கும் கேப்டிவிட்டியில் வளரும். ஸோ கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ உங்கள் டேங்க்கில் இருக்க ஓரளவுக்கு பெரிய மீனால் இதை வந்து சாப்பிட முடியாது. ஆனால் இவ்வளோ பெரிய மீன் அது வந்து சாப்பிடாது. மற்ற மீன்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது அது வந்து சாப்பிட பார்க்கும். ஸோ இதே வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் டேங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆல்கே ஈட்டிங் ஃபிஷ் தான் இதுங்கெல்லாம். இரண்டாவது இடத்துல இருக்கிறது பிரிசில் நோஸ் பிளக்கோ. ஸோ கைஸ், பிரிசில் நோஸ் பிளக்கோவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்கே ஈட்டர் தான். ஸோ இந்த மீனால் கிட்டத்தட்ட 5 to 6 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். ஸோ வந்து இது கிளாஸில் இருக்கிறது, ட்ரிஃப்ட்வுட்டில் இருக்கிறது, இது வந்து இதுங்களால் கொஞ்சம் பெரிய இலை மேலெலாம் உட்கார முடிஞ்சதுன்னா அந்த இலை மேலே இருக்கிற ஆல்கேஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு மீன் இது. அண்ட் கைஸ், இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா அக்ரெஷனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான டேங்க்கில் இருக்க ஆல்கேஸ் எல்லாம் காலி ஆகும்போது இதுக்குன்னு ஃபுட்டு தேவைப்படும்போது தான். ஸோ நீங்கள் வந்து இதுக்கான தனி ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் டேங்க்கில் இருக்க ஆல்கெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சுன்னா இதுக்கான நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட்டை கொடுங்க. அதை வந்து அதை சாப்பிட்டுட்டு அது வந்து பீஸ்ஃபுல்லாக அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு பிரிசில் நோஸ் மெயில் வச்சுக்கிட்டு அது கூட இன்னொரு மெயிலும் விட்டிங்கன்னா கண்டிப்பாக டெரிட்டரியல் சண்டை வரும். ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட் ஒரே ஒரு பிரிசில் நோஸ் பிளக்கை வச்சுக்கோங்க. நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது சக்கர் மவுத் கேட்ஃபிஷ், இல்லாட்டி காமன் பிளக்கோ, இல்லாட்டி நார்மல் பிளக்கோ, எல்லாருக்கும் தெரிஞ்சபடி சொல்லணுன்னா டேங்க் கிளீனர். ஸோ கைஸ், இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி வரைக்கும் வளரும் நம்ம கேப்டிவிட்டியில். ஸோ வைல்டெல்லாம் இதெல்லாம் அதுக்கு மேலே வளர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிளக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேங்க் கிளீனிங் ஃபிஷ் தான். நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய டேங்க் வச்சுருக்கீங்க, அதில் வந்து மிகப்பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, எப்படின்னா கடிச்சு கொதற அளவுக்கு பயங்கரமான மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ளக்கோ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளக்கோ வந்து எத்தனை கடி வாங்கினாலும் தைரியமாக நிற்பான். ஸோ ஈஸியாக அவைலபிளாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். பட் இந்த மீன் வந்து நிறைய பேர் வந்து ஒரு அடி டேங்க்குக்கே இந்த ப்ளக்கோ வாங்கிட்டு போய் போட்டுறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இது குட்டியாக இருக்குதுன்ற நினச்சி எல்லாம் வாங்கிடுறீங்க. பட் இது குட்டியாக இருக்காது, இது மாடு மாதிரி வளரும். ஸோ அதனால் வந்து அப்படி வளர்ந்துச்சுன்னா கொண்டு வைல்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி வைல்டில் ஏகப்பட்டது இருக்குது. தூண்டில் போட்டாலே இவனுக்கு தான் கிடைக்கிறானுங்க, மற்ற ஏது மீனும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து வைல்டில் ரிலீஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது நியர்பை அக்வேரியம் ஷாப்பில் கொடுத்துருங்க. இல்லாட்டி இந்த விஷயம் பண்ணுங்கள், பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உயிரோட குழி தோண்டி புதைச்சிடுங்க. நம்பர் 4வது இடத்துல இருக்கிறது டோஜோ லோச். ஸோ கைஸ், டோஜோ லோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வரக்கூடிய ஒரு லோச் இனம். ஸோ இந்த லோச்சால் கிட்டத்தட்ட உங்கள் கேப்டிவிட்டியில் நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து வளரும். ஸோ நல்லா பெரிய ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இதால் வந்து 12 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸில் நீங்கள் இதை வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒரு 6 to 8 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ கைஸ், இந்த ஜோஜோ லோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கேஸை சாப்பிடும். பட் அவ்வளோவா இது ரொம்ப உன்னிப்பாக இன்ட்ரெஸ்ட் காட்டி ஆல்கே சாப்பிடாது, எப்படி அந்த ஃப்ளையிங் ஃபாக்ஸ் அண்ட் பிளக்கோஸ் மாதிரி. இதுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடும் ஆல்கேயை. ஸோ வந்து நீங்கள் டேங்க்கில் ஒரு 3-4 ஆட் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ உங்களுக்கு கிரவுண்டில் ஒரு ஈல் மாதிரி ஒரு டைப் ஒரு ஜைஜாண்டிக் லோச் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் கைஸ், உங்கள் கூட நல்லா பழகக்கூடிய ஒரு மீன் தான் இது. அண்ட் இந்த மீன் கூட நல்லாவே உங்கள் ட்ரிஃப்ட்வுட்டில் இருக்கிறது, ராக்ஸில் இருக்க ஆல்கேஸ்லாம் நல்லாவே சாப்பிடும் கைஸ் இது. பட் இலை மேலே இருக்க ஆல்கேஸ்லாம் இது வந்து சாப்பிடுமான்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம்.
நம்ம 5th பிளேஸில் இருக்கிறது சைனீஸ் ஹைஃபின் பேண்டட் ஷார்க். ஸோ கைஸ் இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்கே ஈட்டிங் ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டேங்க்கில் வைக்காதீங்க. ஸோ நீங்கள் டேங்க்கில் ஒரு செமி பிளான்ட் டேங்க் வச்சுருந்தாங்க கூட இந்த மீனை வைக்காதீங்க. இந்த மீன்லாம் இந்த பிளான்ட்ஸை பிடிச்சி தூர போட்டுரும். ஸோ அதனால் வந்து இந்த மீன்லாம் நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் பாண்டில் வேணால் வச்சுக்கோங்க. அந்த பாண்டில் உங்களுக்கு ஆல்கே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேணால் அதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஃபீட் இல்லாட்டி 3 ஃபீட் வரைக்கும் வளரும் கைஸ் இது. ஸோ நல்லா பெருசாக வளரக்கூடிய ஒரு ஆல்கே ஈட்டர் இது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பாண்டில் வேணால் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் டேங்க்கில் வச்சு ஆல்கே சாப்பிட வச்சிங்கன்னா குட்டியாக இருக்கும்போது ஓகே, பட் பெருசாக வளர்ந்தோடனே வேறு எங்கேயாவது பெரிய இடத்த தான் கொடுக்கணும் நீங்கள். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை.